நம்ம இப்போ இந்த லஸ்கானரை பற்றி பேசும்போது இந்தியா காஃபி ஹவுஸை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இந்த கச்சேரி ரோடும் லஸ்கானரும் சேர்ற இடத்துல அந்த காலத்தில் இந்தியா காஃபி ஹவுஸ்னு ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்தது. அங்கே வந்து கார்னர் பில்டிங் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். அந்த படி ஏறி போனாக்க அங்கே எல்லோரும் வந்து மேலே டர்பன் மாதிரி வச்சுட்டு அந்த யூனிஃபார்ம், இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம் போட்டுட்டு இடுப்பு அந்த மகாராஜா ஏர் இந்தியா மகாராஜா மாதிரி அவங்க ஆல்மோஸ்ட் ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த காலத்தில். போனால் அங்கே வந்து ஆம்லெட், பிரெட் பட்டர் ஜாம், அந்த பிரெட் பட்டர் ஜாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக, அதுக்குன்னே வருவாங்க. பிரெட் பட்டர் ஜாம் அண்ட் காஃபி சாப்பிட்றதுக்குன்னு ஒரு குரூப் வரும். எகைன் நாங்கள் வந்து அப்போ வந்து இங்கே ஸ்டேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணும்போது பக்கத்தில் மாடி ஒரு நாளைக்கு சாந்தி விஹார் போனோம்னா ஒரு நாளைக்கு இந்தியா காஃபி ஹவுஸ் போவோம். ஆனால் இந்தியா காஃபி ஹவுஸில் ஒரு சௌகரியம்னாக்கா அங்கே ஸ்பேஸ் நிறையா இருக்கும். அதனால் எத்தனை பேர் வந்தாலும் அங்கே உட்காந்து சாப்பிட முடியும். அண்டு நார்மலாக வந்து எப்படின்னாக்கா எல்லோரும் போக மாட்டாங்க. ஒன்லி சில பேர் அந்த லைக் பண்ணுறவங்க தான் அந்த இந்தியா காஃபி ஹவுஸ்க்கு போவாங்க. இதே மாதிரி வந்து டி நகரில் கிருஷ்ணமணி தியேட்டர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு இந்தியா காஃபி ஹவுஸ் நிறையா பேருக்கு இப்போ இன்னும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய கரெக்ட் டேபிள்லாம் ரவுண்டாக இருக்கும். அதை வந்து மார்பிள் போட்டு அந்த மாதிரி இருக்கும். இந்த லக்ஷ்மி ரெட்டன்ஸ்னு ஒரு கம்பெனி இருந்தாங்க, அவங்க தான் அதை அந்த டேபிளை மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்க அந்த காலத்தில். அவங்களோட டேபிளுக்கும் அந்த டேபிளில் உட்காந்து சாப்பிட்றதுக்குன்னு அது எக்ஸகனல் டேபிள். அது இப்போ ரீசெண்டாக அதை வந்து கனிமரா ஹோட்டலில் பார்த்தேன். அந்த டேபிள் அவ்வளவு நல்லா இருக்கும் சார். உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க, ஒன்றும் யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஸோ தட் நீங்கள் ஆராம்சே உட்காந்து சாப்பிட்டு வரத்துக்கு ரொம்ப சௌரியமான இடம். அங்கேருந்து ஜன்னல் வழியாக பார்த்தா என்டையர் லஸ்ட்டு பார்க்கலாம். அது வேறு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அந்த வியூவை பார்த்துட்டே நாங்கள் காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்போம்.